என்னோட பேர் கிருஷ்ணகுமார் மேடம், திருச்சி. என்னோட வயசு பார்த்தீங்கன்னா 44 இப்ப கரண்ட்ல நடந்துட்டு இருக்கு. இந்த ப்ராடக்ட் எனக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நெறைய நிறுவனங்கள்ல நியூட்ரிஷன் ப்ராடக்ட் நெறைய எடுத்து சாப்பிட்டு பார்த்தாச்சு. ஆனா எந்த ஒரு பாடி சேஞ்சும் நடக்கல. அப்படின்னா ஆரோக்கியத்த ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு நபர் நானு. ரொம்ப வெயிட்டா இருந்து வெயிட்ட குறைச்சு கொஞ்சம் நல்லா ஸ்லிம்மா அழகா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டி நெறைய எக்சர்சைஸ், யோகா இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, உடம்புல ஏதோ சிம்ப்டம்ஸ் காட்ட ஆரம்பிச்சுச்சு. டெய்லியும் பார்த்தீங்கன்னா, யூரின் வந்து போக ஆரம்பிச்சுது. நான் நினைச்சேன் நம்ம பண்ற எக்சர்சைஸ்னால தான் போயிட்டு இருக்கு. உடம்பு வெயிட் லாஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதோட பாதிப்பு எனக்கு என்னன்னு தெரியறதுக்கு எனக்கு ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க உடம்புல வந்து சுகர் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துங்க. தொடர்ந்து மெடிசின் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சுகர் வந்து 560 இருக்கு. நீங்க எப்படி ஹாஸ்பிட்டல் வந்தீங்க? இப்போ மெடிசின் வாங்க சொல்லி ஹாஸ்பிட்டல் ரெக்கமெண்ட் பண்ணும்போது என்னால தொடர்ந்து மெடிசின் வாங்க முடியல. அப்போ எனக்கு கூட வந்து என்னோட நண்பர் சேகர் சார் தான் வந்து எப்படியாச்சும் மெடிசின் எடுத்துக்கங்க. உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. என்ன சொன்னாங்கன்னு கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து பாராலிக் அட்டாக் வரதுக்கு ரெடியா இருக்கு உங்க உடம்பு அப்படின்னு சொன்னாங்க. நான் மறுநாள் வந்து இத நம்பாம ஜிஹெச்சுக்கு போய் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு கையில பொருளாதாரம் இல்லாதனால என்னால பிரைவேட்டா பார்க்க முடியல. அப்படி பார்க்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, அவங்க உடம்புல ரத்தமும் கம்மியா இருக்கு. இருக்கிற ரத்தமும் சுகரும் அதிகமா இருக்கு. அதனால ஹார்ட் அட்டாக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாராலிக் அட்டாக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இம்மீடியட்டா ட்ரீட்மென்ட்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சேகர் சார் தான் வந்து கூப்பிட்டு இந்த ப்ராடக்ட் என்ட்ட குடுத்தாங்க. குடுத்துட்டு இந்த ப்ராடக்ட்ட சாப்பிட்டு பாருங்க. நிச்சயமா உங்க உடம்பு வந்து பெரிய லெவல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லும்போது, இடையில நான் வந்து இந்த ப்ராடக்ட்ட பத்தி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு போகும்போது ஒரு டாக்டர் சொன்னாரு, 560 சுகர் இருக்குன்னு சொன்னீங்களே, இப்ப எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னாரு. சரின்னு கைய நீட்டினேன். அத பஞ்ச் பண்ணி பார்த்துட்டு, சுகர் வந்து உங்களுக்கு வந்து 260 இருக்கு அப்படின்னாரு. அப்போ அவரு சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு 30 டேஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இப்போ 60வது நாள் இந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஏகப்பட்ட மாற்றம். அதாவது மனோ ரீதியா தான் எனக்கு ஒரு 3வது நாள் இந்த வலியோட இருக்கும்போதே எனக்கு மனோ ரீதியா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திரும்ப நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை குடுத்ததே இந்த ப்ராடக்ட் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி உடம்பும் தேறல, கையில பணமும் இல்ல, மனமும் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு. இவ்வளவு சூழ்நிலையில நம்ம எப்படி வாழப் போறோம், எப்படி மீளப் போறோம்ங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தேன். அந்த எண்ணத்த மாத்தி எனக்கு தைரியத்த குடுத்ததே இந்த ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்ட் குடுத்த தைரியத்துக்கு அப்புறம் உடம்புல மாற்றம். உடம்புல மாற்றத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்துல மாற்றம். என் உடம்புக்குள்ள ஒரு தெய்வீக ஆற்றல் வந்த மாரி நான் உணர்றேன். என்னோட அணுக்கள்ல ஏற்பட்ட மாற்றம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என் உடம்புல ரத்தம் கொஞ்சம் நல்லா ஊறிட்டு இருக்கு. 2வது என்னை சுத்தி என்னோட ஆரோ முதற்கொண்டு நல்ல ஒரு சூழ்நிலையா மாறிக்கிட்டு இருக்கு. பிரச்சனைகள் வந்து என்னை விட்டு விலக ஆரம்பிக்குது. என் குடும்பம் வந்து இப்ப சுபிட்சம் அமைதியா ஒரு ஆனந்தமான வாழ்க்கைய நோக்கி போயிட்டு